அமைதி கிடந்தது. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் அது முக்கியமாக வந்து திருப்பரங்குன்றம் பகுதியில் மிக கடுமையான அளவில் கந்துவட்டி பிரச்சனை வந்து வெளிப்பட்டுட்டே இருக்கு. முக்கியமாக பெண்களை நோக்கி சில பேர் வந்து கந்துவட்டி கொடுக்குறாங்க. அதுவும் பட்டியல் சமூக பெண்களை நோக்கி கந்துவட்டி கொடுக்குறாங்க. உதாரணமாக வந்து தவணை 10,000 ரூபா கொடுத்தா ஒரு குறிப்பிட்ட தொகை, ஒரு 9,000 கொடுக்குறது 10,000 ரூபா கடனுக்கு 12,000 ரூபா கட்ட சொல்கிறது. இப்படி ஒரு தவணையை உருவாக்கி அங்கே இருக்கக்கூடிய அத்தனை ஏழை தொழிலாளர்களுக்கும் கொடுக்குறாங்க. அவங்க கட்டிகிட்டே வரும்போது ஒரு 8,000 கட்டிட்டாங்கன்னு வைங்க, இன்னொரு 2,000 அவங்களுக்கு எவ்வளோ கொடுத்து 10,000 கணக்கு முடிஞ்சுட்டு புது தவணை வாங்குங்கன்றது. இப்படி ஒரு கந்துவட்டி பிரச்சனையை வந்து திருப்பரங்குன்றத்தில் கொடியேட்டி பறக்கிறது. இது காவல்துறைக்கு நல்லா தெரியும். கடந்த 10 நாட்களுக்கு முன்னாடி 2 பெண்கள் வந்து அங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க திருப்பரங்குன்றம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அங்கே இருக்கக்கூடிய ஆய்வாளர் ராஜேஸ்வரி, அங்கே இருக்கக்கூடிய எஸ்ஐ கிருஷ்ணசாமி, இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, கந்துவட்டிக்காரங்களையும் வர வைக்கிறாங்க. இந்த பெண்கள் முன்னாடியே நீ வந்து மாதம் 10,000 ரூபா மேனிக்கு 13 மாதம் கட்டிடுமா, நீ வந்து 5,000 ரூபா மேனிக்கு நீ வந்து 10 மாதம் கட்டுமா அப்படின்னு சொல்லி மிரட்டி எழுதி வாங்குறாங்க. இவங்க அதுக்கு கந்துவட்டி கொடுத்த உடன்பட மருந்து ஸ்டேஷனை விட்டு வெளியே போகிறாங்க. கிருஷ்ணசாமிகிட்ட அந்த அம்மா சொல்லியிருக்காங்க அவங்கள பிடிச்சி நிப்பாட்டுங்கன்றாங்க. இவர் கிருஷ்ணசாமி போய் நிப்பாட்டி நீங்கள் வந்து எழுதி கொடுக்காம வெளியே போனீங்கன்னா உங்களை ரிமாண்ட் பண்ணுவான்னு மிரட்டுறாங்க. வேறு வழி இல்லாமல் இந்த பெண்கள் எழுதி கொடுக்குறாங்க. ஆக கந்துவட்டி கொடுமை காரணமாக காவல் நிலையத்திற்கு சென்று புகார் கொடுத்தால் காவல்துறை அதிகாரி ராஜேஸ்வரியும் எஸ்ஐ கிருஷ்ணசாமியும் சேர்ந்து கந்துவட்டி வசூல் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். கந்துவட்டிக்காரர்களுக்கு மாசம் அங்கே போய் மாமூல் வாங்கதான் சொல்றாங்க. கந்துவட்டிக்காரங்க ஒரு கம்பெனியில் போய் இவங்க மாசம் மாமூல் சொல்றாங்க. இவங்க 2 பேர் மேலேயும் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா திருப்பரங்குன்றம் பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய பெண்களுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்காது. எல்லாருமே வந்து ரொம்ப சிரமத்தில் இருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து கந்துவட்டி கொடுமையை கொண்டு இந்த திருப்பரங்குன்றம் பகுதியில் பாய்ச்சுவது அங்குள்ள மக்களுக்கு ஏராளமான வேதனையை தந்திருக்கிறது. ஆய்வாளர் மேலேயே எஸ்ஐ மேலேயே நடவடிக்கை எடுக்கணும். கந்துவட்டி அங்கே யார் கொடுத்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை கொடுக்க கேட்டுக்கொள்கிறோம். சார், யார் எந்த பகுதியை சேர்ந்தவர் சொன்ன போது இந்த மாதிரி கொடுக்குறவங்க யாருன்னு கேட்குறேன். அமோக நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் வந்து லோகேஸ்வரி பாலமுருகன் சார். இவங்க அங்க இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு கந்துவட்டி கொடுத்துருக்காங்க சார். அவங்க வந்து ஒருத்தருக்கு வந்து 10,000 ரூபா கொடுக்குறாங்க. அந்த 10,000 அவங்கள கட்ட விட மாட்டேன்னு இருக்காங்க. 500 பேருக்குன்னா கிட்டத்தட்ட 50 லட்சத்துக்கு மேல அவங்க வந்து அந்த இடத்துல விதைச்சு விட்டுருக்காங்க. ஆனா இவங்க அந்த 10,000க்கு இப்ப எவ்வளவு கேட்கறாங்கன்னா 1.5 லட்சம் கொடு, இன்னொருத்தவங்கள்ட்ட போய் 50,000 கொடுன்னு கேட்குறாங்க. எப்படின்னா இவங்க வந்து அந்த வட்டி அடைக்கவே விடுறது கிடையாது. ஒரு 8,000 கட்டிட்டாங்கன்னா இன்னொரு 2,000 அவங்களே போட்டு 10,000 ஆக்கிடுவாங்க. ஃப்ரெஷ்ஷாக அதை 10,000 ஆக்கிடுவாங்க. இப்படியே போட்டு வாரம் கட்டணும். அவங்களுக்கு 10,000க்கு வந்து வாரத்துக்கு 1,200, ஏற்கனவே ஒரு 1000 எடுத்து 9,000 தான் கொடுக்குறாங்க. இவங்க 12,000 கட்டுற மாதிரி இருக்கு. 2 மாசத்துல அந்த தொகைக்கு வந்து கிட்டத்தட்ட 40% வட்டி வாங்கிடுறாங்க. இது மிகப்பெரிய கொடுமை. இது வந்து காவல் ஆணையருக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய டிசி கருண் கரத் வந்து நேர்மையான மனுஷன், அவர் கவனத்துக்கும் கொண்டு போயிருக்கோம். நடவடிக்கை எடுத்தாரான்னு பார்ப்போம். சரி, தேங்க்யூ சார்.